கேது சனி இவங்களோட சேர்ந்தாலேயே தொழிலுக்குன்னு ஒரு கிரகம், அதுவே புதன் பகவான் ஒரு இடத்துல இருந்தால் சொந்த தொழிலில் பெரியாளன் அந்த கிரகத்தினுடைய பவர் எடுத்துக்கும். மேச லக்கணத்துக்கு வேறு மாதிரியும், ரிஷப லக்கணத்துக்கு வேறு மாதிரியும், முதல் லக்கணத்துக்கு வேறு மாதிரியும் ஒவ்வொரு இந்த 17 வருஷத்துல உங்களுக்கு அடுத்தாப்புல ராகு புத்தி, அடுத்தாப்புல குரு புத்தி, அடுத்தாப்புல சனி புத்தி, இப்படி உங்க ஜாதகத்துல 3, 6 தசை வரும்போது ஒருத்தவங்களுக்கு லக்னத்துக்கு எத்தனை இடத்துல இருக்குதுன்னு முக்கியமா பார்க்கணும். ஒரு தசாநாதனோ ஒரு புத்திநாதனோ அது கெட்டது பண்ணுங்கும் போது உங்க ஜாதகத்தை கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து நல்லா கேட்கணும். அந்த ஒரு கிரகம் 9 கிரகத்திலேயே மெயின் கிரகம் எதுன்னா புதனே. அதனால் புதன் சேர்க்கையை பொறுத்தும் தசாநாதனுடைய புத்திநாதனை பொறுத்தும் அதுக்கு புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அது உங்களுக்கு உயர்வை தரும். புதன் வலுவு குறைஞ்சிருந்தாலோ உங்கள் ஜாதகத்துக்கு மறைஞ்சிருந்தாலோ இல்லை கெட்டு இருந்தாலோ இதுக்கு போங்க. இந்த இதுலேயே வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன், அங்கே போய் வேலை செய்யணும்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். நண்பர்களுக்கு வணக்கம். உங்களுக்கு இப்போ புதன் தசாபுத்தி பலனை பற்றியும் தசாநாதனை பற்றியும் தசாநாதன் புத்திநாதனுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றியும் உங்களுக்கு தசாபுத்தி பலனை பற்றி சொல்ல போகிறேன். முதல்ல புதன் பகவான். புதன் பகவான் யார்? 9 கிரகத்திலேயே வித்தியாசமான கிரகம். அதுக்கு ஆட்சி வீடு 2 வீடு, மிதுனம் கன்னி. இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு புதன் பகவானும், கன்னி ராசிக்காரங்களுக்கு புதன் பகவானும். இதுக்கு புதன் பகவான் புதனுடைய வீடு, இதுக்கு நீச்சு வீடுங்கிறது மீனம். சொல்கிறது புரியுதுங்களா? ஒரு ஜாதகத்தில் புதன் ஒரு ஜாதகருக்கு வலுத்திருந்தால் அவங்களுக்கு நன்மை செய்யும். புதனுக்கு பகை கிரகம் சொல்லக்கூடியது சந்திரனும் செவ்வாயும். சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் சம எதிரின்னு சொன்னால் அது குருவே. ஏன் அப்படின்னா இந்த 2 ராசிக்கும் பாதகாதிபதி ராசின்னு சொல்லக்கூடியது மீனமும் தனுசும் வர்றதுனால. அதனால் ஒரு புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் வலுத்திருந்தால் அவங்களுக்கு கல்விமான். ஒரு ஜாதகத்தில் பொதுவாகவே புதன் கெடக்கூடாது. அவனே தொழிலுக்கு அதிபதியாக வர்றார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. முதல்ல தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன் தான். புதன் ஒரு ஜாதகம் நல்லா இருக்கணும். அது எப்படி கெட்ட கிரகமாகவும் நல்ல கிரகமாகவும் மாறுதுங்கிறத உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன். புதன் பகவான் சுபரோடு சேர்ந்திருந்தால், குரு சுக்கிரன் வளர்பிறை சந்திரன் இவங்களோட சேர்ந்தால் சுபகிரகம். பாவகிரகம் சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் ராகு கேது சனி இவங்களோட சேர்ந்தால் அது பாவகிரகமாக இருக்கும். பாவகிரகம் சுபகிரகங்கிறது ஒரு வித்தியாசம் இருக்குது. பாவகிரகம் 3, 6, 12 இருந்தால் இது புதன் 3, 6, 8, 12 பகை நட்சத்திரமோ பகைச்சாரமோ அல்ல 3, 6, 12 மறைஞ்சோ இருந்தால் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? சில பேர் இந்த இருக்கிற 9 கிரகத்திலேயே தொழிலுக்குன்னு ஒரு கிரகம், அதுவே புதன் பகவான். ஒரு மனிதனுக்கு காதலை வலுப்படுத்துறதும் புதன் பகவான், காதலை அதிகப்படுத்துறதும் புதன் பகவான். ஒரு மனிதனை நோயவோ அல்லது தொழிலையோ அல்லது வருமானத்தையோ அதிகப்படுத்துறது புதன் பகவான். கொஞ்சம் விசித்திரமான கிரகம், இது மந்திரி கிரகம். அப்போ இந்த புதன் பகவான் ஒரு ஜாதகத்தில் வலித்திருந்தால் அவங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கு அடிப்படைக்கு வழிகாட்டும். அந்த புதனோட சூரியன் வலுத்திருந்தால் அவங்க அரசாங்க உத்தியோகம். சூரியனோட சனி வலுத்திருந்தால் சொந்த தொழிலில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு உண்டு. சூரியனோட மற்ற கிரகம் வலுக்கிறத பொறுத்து அவங்க வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வழிகாட்டும். இந்த புதன் பகவான் சொல்லக்கூடியது எந்த கிரகத்தை சேர்ந்தாலும் அந்த கிரகத்தினுடைய பவர் எடுத்துக்கும். இந்த கிரகத்து பேர் பச்சோந்தி கிரகம். எந்த கிரகத்தினுடைய அமைப்பு சேர்த்தோ அது வலுவாக செய்யும். ஆனால் இந்த புதன் பகவான் ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒவ்வொருடைய அமைப்பு வரும். மேச லக்கணத்துக்கு வேறு மாதிரியும், ரிஷப லக்கணத்துக்கு வேறு மாதிரியும், முதல் லக்கணத்துக்கு வேறு மாதிரியும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு விதமாக வரும். ஐயா, உங்கள் ஜாதகத்தில் புதன் தசை வந்தால் திருவெண்காடு திருக்கடையூருக்கு பக்கத்தில் திருவெண்காடு அந்த கோயிலுக்கு போய் அங்கே இருக்கிற புதன் பகவானை வழிபட்டு அந்த கோயிலில் 3 குளம் இருக்கும். 3 குளம் அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் இருக்கும். இது மொத்தம் புதன் பகவானுடைய தசைன்னு சொல்லக்கூடியது 17 வருஷம். இந்த 17 வருஷத்தில் உங்களுக்கு ஒவ்வொரு தசாநாதனுக்கு ஒவ்வொரு புத்திநாதனும் நடக்கும். புதனுக்கு சுய திசை சுய புத்தி முதல்ல வரும். 2வது புதன் தசைக்கு சனி புத்தி 2வது வர்றதுன்னு சொல்லக்கூடியது கேது புத்தி வரும். அது கொஞ்சம் காலத்துக்கு. அடுத்தாப்புல சுக்கிர புத்தி, அடுத்தாப்புல சூரிய புத்தி, அடுத்தாப்புல சந்திர புத்தி, அடுத்தாப்புல செவ்வாய் புத்தி, அடுத்தாப்புல ராகு புத்தி, அடுத்தாப்புல குரு புத்தி, அடுத்தாப்புல சனி புத்தி, இப்படி வரிசையில் ஒவ்வொரு புத்தியும் வரும். இந்த புதன் தசாநாதனுக்கு
புத்தி நடத்துகிற கிரகம் உங்கள் ஜாதகத்தில் 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. அது இல்லாமல் உங்களுக்கு தசாநாதனுக்கு புத்திநாதன் பகை நட்சத்திரமோ இல்லை பகைச்சாரமோ வாங்கி இருக்கக்கூடாது. புதனுடைய இதுக்கு வாங்கியிருந்தால் அது நிச்சயமாக நல்லது பண்ணாது. புதன் தசை வரும்போது ஒருத்தவங்களுக்கு லக்னத்துக்கு எத்தனை இடத்துல இருக்குதுன்னு முக்கியமாக பார்க்கணும். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து உங்கள் ஜாதகத்துக்கு உண்டான பலனை முதல்ல தெரிஞ்சுக்கணும். எடுத்த உடனே ஒரு தசாநாதனோ ஒரு புத்திநாதனோ பலன் சொல்லாது. உங்கள் ஜாதகத்தில் தசாநாதனும் புத்திநாதனும் சஷ்டாங்கம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா என்ன? 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடங்கிறது வரக்கூடாது. 6ஆம் இடத்துக்கு 8ஆம் இடம் வந்தால் அது கெட்டது பண்ணுங்கிறது விதி. அதனால் உங்கள் ஜாதகத்தில் தசாநாதனும் புத்திநாதனும் நல்லா இருக்கணும். அந்த தசாநாதன் புதனாக இருக்கும்போது புத்திநாதன் நட்பு சாரத்தில் இருந்தாவோ நட்பு வீட்டில் இருந்தாலோ அது நட்பு இல்லாமல் பகை வீட்டில் இல்லாமல் இருந்தாலோ உங்களுக்கு நிச்சயமாக நல்லது பண்ணும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தை கொடுத்து பக்கத்தில் இருக்கிற ஜோசியத்தை கொடுத்து நல்லா கேட்கணும். அந்த ஜாதகத்தினுடைய பலாபலன் என்னென்னு. ஒரு ஜாதகத்துக்கு 9 கிரகமும் வேலை செய்யும். அதில் முக்கிய பங்கு வகிக்கிறது புதன் பகவான். தொழிலுக்குன்னு ஒரு கிரகம், 9 கிரகத்திலேயே மெயின் கிரகம் எதுன்னா புதனே. அதனால் புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருக்குதான்னு முதல்ல பார்த்துங்க. தயவு செய்து அதுக்கு ஈடான கிரகம் எதுவும் கிடையாது. இந்த குழந்தைங்களுக்கு என்கிட்ட கல்வி கேட்பாங்க. கல்விக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதனே. தொழிலுக்கு அதிபதினு சொல்லக்கூடியது கிரகம் புதனே. ஒரு மனிதன் வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வழிகாட்டுறது புதன். ஆனால் புதன் சேர்க்கையை பொறுத்தும் தசாநாதனுடைய புத்திநாதனை பொறுத்தும் அதுக்கு பலன் கொடுக்கும். ஐயா, இந்த புதன் தான் ஒரு மனிதனுக்கு உயர்ந்த நிலையை கொடுக்குற கிரகம். புதனை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. புதன் தான் ஒரு மனிதனுக்கு வித்தைக்காரகன். என்ன கிரகம்? வித்தைக்காரகன். இந்த புதனை வச்சு தாய்மாமனுடைய உறவை தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு குழந்தைக்கு தாய்மாமன் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணி இல்லை தாய்மாமன் கூட சேர்ந்து வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு வழிகாட்டுறது இந்த புதன் பகவான். தாய்மாமன் கிரகம்னு சொல்லக்கூடியது புதன் கிரகமே. அதனால் புதன் பகவான் உங்கள் ஜாதகத்தில் வளர்த்திருந்தால் அது உங்களுக்கு உயர்வை தரும். புதன் எப்படி இருக்குன்னு முதல்ல பார்க்கணும். கல்விக்கும் தொழிலுக்கும் அவன் அடிமை தொழில் செய்வானா, உயர் தொழில் செய்வானா, இல்லை சொந்த பழப்பு செய்வானா, கூலி தொழில் செய்வானா, இல்லை அவன் கமிஷன் அடிப்படையில் தொழில் செய்வானா, உழைக்காமையும் சம்பாதிக்கிற யோகம் இருக்குதா, கோடீஸ்வரன் ஆகுவானா, பிச்சைக்காரன் ஆகுவானா, இதெல்லாம் அந்த புதனுக்கே அந்த பவர் கொடுத்துருக்குது. அதனால் புதன் பகவான் உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் வாழ்க்கையில் முன்னேற யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி புதன் உங்கள் ஜாதகத்தில் வலுவு குறைஞ்சிருந்தாலோ உங்கள் ஜாதகத்துக்கு மறைஞ்சிருந்தாலோ இல்லை கெட்டு இருந்தாலோ பகைச்சாரம் வாங்கியிருந்தாலோ புதன் தசை வந்தாலோ கும்பகோணம் சீர்காழிக்கு பக்கத்தால் திருவெண்காடுன்னு ஒரு ஊர் இருக்குது. திருவெண்காடு அந்த கோயிலுக்கு போங்க. இந்த இதுலேயே வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். அங்கே போய் என்ன பண்ணு, புதன் பகவான் ரொம்ப நல்ல கிரகம், சேரத்தை பொறுத்தே வேலை செய்யுன்னு சொல்லி இந்த வீடியோவை நீங்கள் தயவுசெய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அதில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.